இன்னைக்கு நாம 2024ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிரசன்ன வதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். தெலுங்குல வர வர ரொம்ப நல்ல படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இந்த படத்துடைய கான்செப்டே ரொம்ப புதுசா வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ற அந்த திறனும் அதுக்கப்புறம் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ற திறனும் போயிட்டு இருக்கும். அதாவது நம்ம ஹீரோக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இவன் தான் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஆனா யாருடைய ஃபேஸுமே ஞாபகமே இருக்காது. அவங்களே திரும்ப வந்தாலும் டெய்லி பார்த்தாலும் ஞாபகமே இருக்காது. இவ்வளவு பெரிய கோளாறால பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ ஒரு கொலைய கண்ணால பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில அப்படி என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே நல்ல படம், ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல படங்கள்லாம் தேடி கொண்டு வரேன். எனக்காக ஒரு லைக் போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலி, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு சந்தோஷமா கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்குது. ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சீரியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணுமா, அதனால அப்பா அம்மா கிட்ட போயிட்டு சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னும் போது இவருடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. இவருக்குன்னு சொல்லிட்டு இப்போ யாருமே கிடையாது. நம்ம வேணா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பெருசா ஒன்றும் ஆகல. இப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பேரு விக்னேஷ், ரொம்ப அழகான பேர் இல்ல. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மச்சான் நீ ஒரு வழியா கண்ணை முடிச்சிட்ட, சாரிடா என்ன மன்னிச்சுக்கோ, நீயும் கண்ணை முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ கண்ணையே முடிக்கல, சுயநினைவுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாக்கு நானே எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, யாரா நீ, என்னுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா, இறந்து போன என்னுடைய அப்பா அம்மாக்கு நீ வந்துட்டு இறுதி சடங்கு பண்ணியா, எனக்கு ஏனே புரியல, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் நான் விக்னேஷ்டா, நான் உன்னுடைய உயிர் நண்பன்டா அப்படின்னும் போது, எனக்கு ஞாபகம் இல்ல, விக்னேஷ் இந்த மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னும் போது, டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் போயிட்டு டாக்டரை கூட்டிட்டு வரும்போது டாக்டர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ உட்கார வச்சு சில பல கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா எப்படி இருப்பாரு, உங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த ஃபேஸ் இவருக்கு ஞாபகம் இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. சரி ஓகே இந்த போட்டோஸ்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய போட்டோவை காமிக்கும் போது, இவங்க யாருனே ஞாபகத்துல இல்ல அப்படின்றாரு. இதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயுமே பார்த்தது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்றாரு. டேய் உன்னுடைய அம்மா அப்பாவே மறந்துட்டியா, என்ன விஷயம் தாண்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கொஞ்சம் அமைதியா இருங்க விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இவரு யாருன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய போட்டோவையே காமிக்கும் போது, இவரும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக்கு. அடடே முன்னாடியே டாக்டர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இவரையும் பாக்குற போட்டோவையும் பாக்குற, ஆனா உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, இல்லப்பா ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோவை தள்ளிட்டு போக சொல்றாங்க. ஐ மீன் வீல் சேர சொன்ன. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன விஷயம் ஆச்சு, ஏன் அவனால எதையுமே ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது ரொம்ப ரேரா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம யாரை பாக்குறோம், யார்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே மூளை வந்துட்டு ஒரு டேட்டா மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த நர்வ் சிஸ்டம்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இது சரியாக வாய்ப்பே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே ஞாபகம் இருக்கும். விக்னேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஆனா யாருடைய ஃபேஸுமே ஞாபகத்திலே இருக்காது. அதே போல யாருடைய வாய்ஸையும் அவரால் ரெகக்னைஸே பண்ண முடியாது. அவருடைய கண்ணுக்கு ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு பச்சை கலர் சட்டை போட்டா நான் தான் விக்னேஷ், என்ன பாரு நான் தான் உன் ஃப்ரெண்டு பேசு அப்படின்னு சொன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிப்பாரு. இதே போலதான் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாகணும் அப்படின்னும் போது, சார் எனக்கு புரியல, இதுக்கு கொஞ்சம் கூட கியூரே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கியூரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது 3 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டே இருக்கும் போது ரோட்ல செம கூட்டமா இருக்கு, யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டிராபிக் ஜாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு சும்மா இறங்கி நிக்கிறாரு. அந்த டைம்ல அங்க வந்த பைக் காருடைய பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க. என் பர்ஸை வேற காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும் போது நான் பார்த்தேன், இந்த ஆள் தான் பர்ஸ் ஆட்டையை போட்டாரு, வெள்ளை சட்டை கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா இவன் தான் ஆட்டையை போட்டான் அப்படின்னும் போது, ஒழுங்கா பர்ஸ கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்கும் போது, நான் எதுக்காக உங்க பர்ஸை ஆட்டையை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒழுங்கா கொடு இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், ரோட்ல போற அந்த மனுஷன் எதுக்காக போய் சொல்ல
சொல்ல போறாரு அப்படின்னும் போது ஆமால ஒழுங்கா பர்ஸ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறாரு. இப்போ போலீஸும் வராரு. போலீஸ் வந்து இந்த ஆளுடைய காதா மட்டும் அடிச்சு ஒழுங்கா பர்ஸ் எடுத்து வெளியே வை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா இதே போல இன்னொருத்தாங்க கண்ணாடி போட்டு வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோவால ஃபேஸ ரெகனைஸ் பண்ண முடியாது. என்ன சட்டை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்து ஃபேஸ அடையாளம் கண்டுபிடிப்பாரு. ஆமா திருடன் இவனா அவனா இவனா அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கே செம குழப்பமா இருக்கு. பார்த்தா அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவன் தான் திருடன் போலயே, நம்ம தான் மாத்தி சொல்லிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு உட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ கார்ல வந்துட்டே இருக்கும்போது மச்சான் இந்த வேலை ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ கொஞ்சம் பொது சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்தா கடைசியா அது எனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு எஃப்எம்ல ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ளுக்குள்ள போனோனே 2-3 பேரு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு கர்லி ஹேர் வச்சிருக்கா. இந்த பொண்ணுடைய பேரு மோகனா. இந்த அம்மா வந்துட்டு கையில பச்சை குத்தி இருக்காங்க. இவங்க பேரு சுப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுக்கிறாரு. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஓகே அப்படின்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பிரேக் டைம்ல தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. அப்ப அப்படியே ஒரு பலூன் விற்கிற தாத்தாவை பாக்குறாரு. இந்த தாத்தா அந்த பக்கம் போற கார்கிட்ட பலூன் விற்க ட்ரை பண்றாரு. அவரும் குழந்தைக்காக பலூன் வாங்கிட்டு 500 ரூபாய் கொடுக்கும்போது என்கிட்ட 500 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பலூன் கார தாத்தா சொல்லும் போது என்கிட்டயும் சேஞ்ச் இல்ல, போயிட்டு எங்கேயாச்சும் மாத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் அங்க இங்கன்னு கேட்டு பார்த்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டு கேட்கிறாரு. அவனும் கொடுக்க மாட்டான். இந்த தாத்தாவை பார்க்கவே நம்ம ஹீரோக்கு பாவமா இருக்கு. நம்மளாச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோ கிட்ட சேஞ்சே கிடையாது. இந்த டைம்ல அங்க ஒரு பொண்ணு வரா. இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். நம்ம ஹீரோயின் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கொடுங்க நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேஞ்ச்லாம் இல்லமா அப்படின்னும் போது அண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேமா இந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு கேட்டோன்னே இந்த ஆளு சேஞ்ச் கொடுக்குறாரு. இந்தாங்க தாத்தா சேஞ்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப இந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு பிடிச்சி போச்சு. அதாவது அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிருக்காங்க. 2 மிஷின் இருக்கு. ஒரு மிஷின்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு மிஷின்ல இவங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் போயிட்டு வெளியே வெயிட் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு, வெயிட் பண்றாரு. இன்னொரு மிஷின் இருக்கு. இந்த பொண்ணு எதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பைத்தியமா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இவரு பணம் எடுக்க ட்ரை பண்றாரு. பணம் வரல. ஓ மிஷின் ரிப்பேர் போல, அதான் அந்த பொண்ணு அங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளுக்குள்ளவே வெயிட் பண்றாரு. உள்ள பணம் எடுத்த அந்த பொண்ணு எடுத்து முடிச்சுட்டு போகும்போது நம்ம ஹீரோ கார்டை போட்டு பணம் எடுக்க ட்ரை பண்ணும்போது நான் முன்னாடியே வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பணம் எடுத்தா இது என்ன அர்த்தம், ஒழுங்கா கார்டை வெளியேடு, நான் தான் ஃபர்ஸ்ட் பணம் எடுக்க போறேன் அப்படின்னும் போது ஏமா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா, எடுத்துக்கிட்டு போறேன், 2 நிமிஷத்துல என்ன குறைஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய டைம் தான் குறைஞ்சி போகும், என்னுடைய வேல்யூபிளான டைமை நீ வந்துட்டு திருடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது திருடனா இங்க பாருங்க பார்த்து பேசுங்க, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணா ஒன்னும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க அப்படின்னும் போது நீ வெளியே எடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு யாரா இந்த பொண்ணு, காலையில ஒரு பொண்ணை பாக்குறோம் நல்ல பொண்ணா இருக்கா, இப்போ ஒரு பொண்ணை மீட் பண்றோம் அது ரொம்ப ரொம்ப மோசமான பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேப் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோக்கு கையை போட்டு அந்த ஆட்டோல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆட்டோல ஆல்ரெடி ஒரு 4-5 பொறுக்கி பசங்க இருக்காங்க. இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு நமக்கு பயங்கரமான வேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து வாங்க மேடம் ஆட்டோக்குள்ள ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. இவனுங்க பின்னாடியே வரும்போது கரெக்டா அந்த பக்கம் நம்ம ஹீரோடைய கார் வருது. ஏதோ ஒரு கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கை போட்டு லிஃப்ட் கேக்குறா. நம்ம ஹீரோடைய ஃபேஸ பார்த்தோன்னே ஐயோயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிக்கும் போது எப்படியோ இந்த பயபுள்ள லிஃப்ட் கொடுக்க போறது கிடையாது, இவனுங்கிட்ட தான் மாட்டிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏமா லிஃப்ட் கேட்டியே ஏறி உட்கார்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்பா ஏறி உட்காராண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு கிளம்புறாங்க. ஏங்க ரொம்ப நன்றிங்க, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை இதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணதே கிடையாது, காலைல தான் உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சு, இப்போ என்னன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்படின்னும் போது ஸ்வீட்னா நான் கிடையாதுங்க, இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணை பார்த்தேன், ஒரு பலூன் காருக்கு ஹெல்ப் பண்ணா அவதாங்க ஸ்வீட் அப்படின்னும் போது என்ன இந்த பையன் நம்மளை பத்தி நம்ம கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம ஃபேஸ மறந்து போயிட்டானா இல்லனா அந்த நல்ல விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கெட்ட விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றானா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வராங்க. இப்போ அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்ததுக்கு அப்புறமா இறங்கிட்டு சாரி அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் கூட ஓகே, சாரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம காலையில ஏடிஎம்ல வச்சு உங்களை வந்துட்டு திருட்டு பைய அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அப்படின்னா காலையில பலூன் காருக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு, மதியானம் நம்ம கிட்ட அந்த ஏடிஎம்ல வச்சு சண்டை போட்ட பொண்ணு, இப்போ உதவி கேட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே பொண்ணா, ச்சே இந்த பொண்ணுக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸ் ஏசிபியோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ஏசிபியோடைய கணவர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாமியார் மாமனார், வீட்டுல வேலை பாக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒரு திருடன் வந்து சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து இந்த பொண்ணுடைய செயினை ஆட்டைய போட்டு ஓட ஆரம்பிக்கிறான். திருட்டு பைய எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஓடி வராரு, ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு நமக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு அந்த திருட்டு பயலையும் கிராஸ் பண்ணி ஓடுறாரு. ஓடி போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டு, அண்ணா ஓடி வாங்க, பஸ் அப்படி தானே ஓடி வரீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஸ்ல ஏத்தி விடுறாரு. இவன் ஆட்டைய போட்ட விஷயமே ஹீரோவுக்கு தெரியாது போல. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி ஓடி வந்து, நீ சொன்ன பையன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா இவன் தான், இவன் ஒரு ஆர்ஜே, ரொம்ப நல்ல பையன், எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணா, இப்ப என்னடான்னா செயினை ஆட்டைய போட்டுட்டு போறான், அதுவும் பிளான் பண்ணி ரெண்டு பேரும் ஆட்டைய போட்டுட்டு போறாங்க அப்படின்னும் போது இவனுங்கெல்லாம் பார்க்க அப்படிதான் இருப்பானுங்க. உங்ககிட்ட அந்த பையன் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு, வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னும் போது, வேணாம்ப்பா போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம், இவன் கண்டிப்பா திருட்டு பயலா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும், இவனுங்க மேல நம்ம கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நைட் டைம் செமையா மழை பெஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு பொண்ணும் பையனும் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணை பிடிச்சி லாரிக்குள்ள தள்ளி விட்டுறான். லாரி அந்த பொண்ணுக்கு மேல ஏறி அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட், அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிட்டு அந்த பையன் போயிட்டு அந்த பக்கம் வர ஒரு கார்ல ஏறி போறான். அதாவது யாரோ பிளான் பண்ணி இந்த பொண்ணை பக்காவா கொலை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு இந்த பொண்ணு உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உயிரோட தான் இருக்கா, கடைசி மூச்சுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணே கையோட ஒரு வேட்டர் கேன் கொண்டு வந்திருப்பா, அது அங்க உழுந்து கிடக்குது. அதை நம்ம ஹீரோ கொண்டு வந்து தண்ணி குடுப்பாட்டலான்னு ட்ரை பண்றாரு. அவ்வளவுதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணாம அந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு இருப்பாரு. மறுநாள் காலைல நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இல்லையே இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல இறந்து போல, இந்த பொண்ணை ஒரு ஆள் தான் தள்ளி விட்டு கொலை பண்ணா, நான் போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னும் போது, ஏண்டா மச்சான் உனக்கு இப்போ இந்த தேவையில்லாத வேலை, இப்போ யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டா, உன்னால அடையாளம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மச்சான் இருந்தாலும் அட்லீஸ்ட் இது கொலை அப்படின்னாச்சு போயிட்டு சொல்லலாம் இல்லையா அப்படின்னும் போது, எந்த பிரச்சனையும் வேணாம் கொஞ்சம் அமைதியாரு, ஏற்கனவே உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, இது அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்றாரு. ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸ்லாம் கேட்காம நம்ம ஹீரோ தொப்பி போட்டுக்கிட்டு, அதாவது மாறுவேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ போறாராம். போயிட்டு ஒரு பப்ளிக் போன் பூத்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, அது வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு கொலை அப்படின்னும் போது, நீ யாரு, இப்போ நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்க, நீ அதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பார்த்தேன் அப்படின்றாரு. அதை நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லு, இப்போ நீ எங்க இருந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த போனை ஒரு கான்ஸ்டபிள் தான் அட்டன் பண்ணிருப்பாரு. இவரு நேரா உள்ளுக்குள்ள எஸ்ஐ கிட்ட போயிட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது, எவன் தள்ளி விட்டு கொலை பண்ணானோ அவன் தான் இங்க எஸ்ஐயா இருக்கா மக்களே, எனது யாரோ கால் பண்ணி அது கொலைன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதறிக்கிட்டு உள்ளுக்குள்ள போறான். இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த மாறு வேஷத்தோட கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க. யார்ப்பா தம்பி, பேரு சூர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்றாரு. நீ உடனே கிளம்பி பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னும் போது, எனது போலீஸ் ஸ்டேஷனா எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வாடா அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, என் பேரு சூர்யா, கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னும் போது, ஓ நீதான் சூர்யாவா, நீதான் அந்த பொண்ணுடைய செயினை ஆட்டைய போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது நானே செயினை ஆட்டைய போட்டனா, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அங்க வராங்க. இவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது, இவங்க கிட்ட இருந்து நான் எதுக்காக செயின் அடிக்க போறேன் அப்படின்னும் போது இவன் போய் சொல்றான். இவன் தான் வந்துட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் போல, அன்னைக்கு ஏடிஎம்ல பார்த்தது, அதுக்கப்புறம் கார்ல லிஃப்ட் கொடுத்தது, இப்போ செயின் ஆட்டைய போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, ஓ அந்த பொண்ணா இந்த பொண்ணு, ஏமா சத்தியமா
நான் ஆட்டைய போடலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து காதா மட்டும் ஒரு போடு போடுறாரு. ஐயா நான் சத்தியமா ஆட்டைய போட்டவெல்லாம் கிடையாது, நான் ஒரு ஆர்ஜே, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்கிறாரு. இந்த டைம்ல அந்த உண்மையான திருடனை அப்படியே போலீஸ் பிடிச்சி கூட்டின்னு வராங்க. இவன் ஏதோ ஒரு இடத்துல ஆட்டைய போட ட்ரை பண்ணிருக்கான். அப்போ போலீஸ் வந்துட்டு கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. தெய்வமே உன்னை யாரு இங்க கூட்டிட்டு வந்தா, அன்னைக்கு நீ தானே பஸ் ஏற ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது பாத்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நாங்க சேர்ந்துலாம் ஆட்டையை போடல, இவரு தான் நான் யாருனே தெரியாம பஸ்ல ஏற ஹெல்ப் பண்ணாரு, இவரு தான் எனக்கு குலதெய்வம் மாதிரி அப்படின்னும் போது அட திருட்டு பயபிள்ளையே உன்னால இவரு அடிச்சிட்டேன், சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு இவங்களும் மன்னிப்பு கேட்கும் போது நீங்க ஏங்க மன்னிப்பு கேக்குறீங்க, நான் தான் மன்னிப்பும் கேட்கணும் தேங்க்ஸும் சொல்லணும். எதுக்காக மன்னிப்பு அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். எதுக்காக அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்தீங்க இல்லையா, அதுக்காக தான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்க. நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு 3 பேருமே நல்லா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் எங்கேயோ ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங் போகும்போது யாரோ நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. இந்த பொண்ணு அந்த ரேடியோ ஸ்டேஷன்லயே வேலை செய்யற பொண்ணு, நான் இங்க தான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் போறாரு. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய கழுத்துல இருக்கிற டாட்டூவை பார்த்து நம்ம ஹீரோ அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. ப்ரப்போஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது இங்க பாரு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நீ யாருன்னு கூட தெரியல, உன்னுடைய டாட்டூவை பார்த்து தான் சரி ஓகே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணு, இப்போ ஏதோ சொல்ல வந்தியே என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாச்சா நான் எதுவுமே சொல்ல வரல, சும்மா மீட் பண்ணலான்னு வந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டாங்க. அட பாவி அப்படின்னா இவ்வளவு நாளா அந்த விஷயம் அப்படியாச்சு இந்த விஷயம் இப்படியாச்சு மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே இதுக்காக தானே என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த எஸ்ஐயை காமிக்கிறாங்க. இவன் எங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போன் கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் போன் பூத்தை கண்டுபிடிச்சிட்டான். அங்க போயிட்டு இவனுடைய போனுக்கு ஒரு போன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறமா அங்க ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கடையில கேமரா கிடையாது, இந்த கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு, அங்க வந்துட்டு கேமரா இருக்கு. அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜை வாங்கி பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் தொப்பி போட்டுட்டு வந்து போன் பேசி முடிச்சுட்டு கார்ல ஏறி கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் பாக்குறாரு. ஃபேஸ சரியா பார்க்க முடியல, ஆனா காருடைய நம்பரை நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ ஹீரோயின் உள்ள வராங்க. யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்க உட்கார்ந்துட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், உன்னுடைய இடத்துல நானா இருந்தாலும் கண்டிப்பா போய் தான் சொல்லிருப்பேன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக சண்டை போடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எஸ்ஐ தான். எஸ்ஐ வந்து வேற ஏதோ ஒரு வீட்டுல கதவை தட்டுறாரு, நமக்கு அப்படி காமிச்சிருப்பாங்க. இவர் வந்துட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல கதவை தட்டி சூர்யா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இங்க சூர்யாலாம் யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த வீட்டுல ஒரு பையன் ஸ்டே பண்ணிருந்தா அந்த பையன் காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல ஐயோ அநியாயமா அந்த பையனை மிஸ் பண்ணிட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு சம காண்டோட எஸ்ஐ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த இறந்து போன பொண்ணுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த இறந்து போன பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இறந்து போன பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏசிபியோடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு லேடியோடைய பொண்ணு தான் மக்களே. அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அந்த இறந்து போன பொண்ணுடைய பொண்ணுக்கு சில திங்ஸ் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏசிபியோடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடு வரைக்கும் வந்திருப்பாரு, காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஏங்க நீங்களும் உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு போயிருக்கலாம் இல்லையா, எதுக்காக இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கார்ல போயிட்டே இருக்கும்போது இந்த போலீஸ் எதர்ச்சியா பாக்குறாரு. இந்த கார் தானே அந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு சரியான சமயமா பார்த்து நம்ம ஹீரோவை அடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள இழுத்துட்டு போயிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்க்கே கால் பண்ணி சொல்லுவ, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க என்னமோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓடி வராங்க. அதை பார்த்துட்டு இந்த கொலகார எஸ்ஐ தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணும்போது சட்டையை பிடிச்சி எடுக்கிறாரு. சட்டை கிழியுது. அப்பயும் அந்த எஸ்ஐயே நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இறந்து போன பொண்ணுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ஏசிபியோட ஹஸ்பண்ட் வந்து கட்டுக்கட்டா பணம் கொடுத்துட்டு போறாரு. இவங்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய வளர்க்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
அங்கிருந்து வராரு. வரும்போது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வராருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயந்துட்டு மொட்டை மாடியில நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரை பார்த்தாலும் ஹீரோக்கு பயமா இருக்கு. இவன் தான் கொலகாரனா இருப்பானோ, அவன் தான் கொலகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலுமே பயந்து சாவுறாரு. இல்ல இதுக்கப்புறம் முடியலாம், பயத்தோட இருக்க முடியாது, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஏசிபி உடைய ஹஸ்பண்ட் அந்த எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் காமிக்கிறாங்க. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்க நேத்து அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆமா போனேன், அந்த பக்கமா போனேன். சரி ஓகே, வீட்டுக்குள்ள போனோம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் போயிட்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேட்டர் கேனை தூக்கி காமிக்கிறாங்க. இந்த வேட்டர் கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோவா போயிட்டு வரும்போது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த வாட்டர் கேனு, இது எப்படி கிரைம் ஸ்பாட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுவா, இது எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மழுப்ப பாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன், வாக்கிங்லாம் போகும்போது தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, பயங்கர தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதான் வீட்ல இருந்து எத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு, வேற ஏதாவது பேசி மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து எஸ்ஐய பார்க்கணும், எஸ்ஐய பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே உட்காரு சார், உள்ள கொஞ்சம் வேலையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த எஸ்ஐ வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டாரு. பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஐயோயோ இந்த பயவுல இப்ப எது இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பலான்னு பார்க்கும்போது அதுக்குள்ள எங்கேயா கிளம்புற, சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இவரும் சாப்பிட்டுட்டே இருக்காரு. புருஷங்காரனும் எப்படா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு போன் கால் வருது. தோ நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியா ஒரு வேலை வந்துருச்சு, நான் உடனே போய் ஆகணும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது இந்த எஸ்ஐ பின்னாடியே போறாரு. போயிட்டு அங்க இவர் கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. அந்த கண்ணாடியை கொடுத்துட்டு ஒரு மாதிரி லுக் விட்டு வராரு. இந்த எஸ்ஐக்கும் இந்த புருஷங்காரனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எஸ்ஐ வெளியே வந்து பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோவை ஆளக்கானும், அங்க இங்கன்னு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ நேரா போயிட்டு ஏசிபி மேடமையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா நான் அந்த சம்பவத்தை என் கண்ணால பார்த்தேன், யாரோ அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணாங்க, இது ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை தான் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, வந்துட்டு ஃபேஸ் ஞாபகம் இருக்காது, வேற ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு கொலை பண்ணதுக்கு அப்புறமா அங்க ஒரு கார் வந்துச்சு, அந்த கார்ல அங்க வந்த நபரு ஏறி போனாரு, இதான் பார்த்தேன் அப்படின்னும் போது அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆள் இந்த கொலையை பண்ணல, 2 பேரு சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க போல, நீங்க கவலைப்படாதீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. மேடம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன், நேத்து நைட்டு அந்த கொலைகாரன் என்னை அட்டாக் பண்ணி கொலை பண்ண பார்க்கும்போது அவனுடைய சட்டையை பிடிச்சி கிழிச்சேன், அவன் நெஞ்சில வந்துட்டு ஒரு குட்டி பாப்பாவுடைய பாதத்தை பச்சையா குத்திருந்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த ஏசிபி உட்கார்ந்து என்னமோ யோசிக்கிறாங்க. யோசிச்சவங்க வேகமா எந்திரிச்சு போயிட்டு இந்த எஸ்ஐயோடைய காது மேலேயே பொலேர்னு 4 அடி அடிக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் ஆச்சு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த எஸ்ஐ அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா இந்த பொண்ணுடைய பேரு அமிர்தா, அதையே நான் சொல்லாம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், சாரி மக்களே. அமிர்தாவை தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு இந்த எஸ்ஐ போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரும் போது அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏசிபி தான். இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க போல. ஆனா எதுக்காக இவங்க அமிர்தாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போக உங்களுக்கு புரியும். ஏன்டா அப்படி பண்ண, நீ எதுக்காக நேரடியா போயிட்டு அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு சப்ப மேட்ரு மேடம், நானே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு அவனை அடிச்சேன், அதுக்குள்ள சில பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன், அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுடைய டாட்டூவை பார்த்துட்டான், அது மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்கே வந்து கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்ன ஹீரோவுடைய பிரச்சனையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. நல்ல வேலை அவனை நேரடியா பார்த்தா கூட நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் இருக்காது, இது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான், ஆனா அந்த பையனை அப்படியே விட்டு வைக்க கூடாது, ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பழகி லவ்வர்ஸ் ஆயிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தவனே அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முடிய கலர் பண்ணிட்டு சுத்துறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே போன் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. நம்ம ஹீரோ மெய் மறந்து சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு பார்க்ல இருக்கும்போது அங்க ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு ஒரு பையன் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எடுத்து கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது
போலீஸ் ஜீப் வருது. நம்ம ஹீரோவும் எதுக்காகவும் விசாரிக்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டும் போது ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறாங்க. ஐயா நான் என்ன பண்ணேன், எதுக்காக என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கும்போது ஒழுங்கு மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாங்க. எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னது நான் கொலை பண்ணனா, நான் கொலை பண்ணேன் அப்படின்னா எதுக்காக நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி நான் எக்கச்சக்கமான கேஸ் பார்த்திருக்கேன். தன்னுடைய பொண்டாட்டிய புருஷனே கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டி இறந்து போயிட்டா, இது கொலையோன்னு டவுட்டா இருக்கு, தேடி கண்டுபிடிங்க, கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த கதைலாம் நிறையவே இருக்கு. அதே போல நீ ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பல மெடிக்கல் ரீசன்லாம் சொல்லி உனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு அஃபேர் இருந்திருக்கு போல, அதனால நீ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நல்ல மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ மட்டும் தப்பிக்க முடியுமா? கிரைம் ஸ்பாட்ல அந்த பொண்ணு யூஸ் பண்ண ஒரு வேட்டர் கேனை கண்டுபிடிச்சோம். இந்த வேட்டர் கேன்ல உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, நீ தாண்டா கொலைகாரன், அதுக்கு சாட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இவரு தான் அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ணாரு அப்படின்னும் போது இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னும் போது இப்போ வீடியோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேக் எடுத்து கொடுத்தாரு பாத்தீங்களா, அது இந்த பையனுக்கு தான். இந்த பையன் கரெக்டா கேமரால மாற்ற மாதிரி பேக் ஓபன் பண்ணி பார்க்கும்போது பேக் முழுக்க கட்டுக்கட்டா பணமா இருக்கு. இவன் அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணை தள்ளி விட்டு கொலை பண்ண விஷயத்த நான் என் கண்ணால பார்த்தேன், இதை வெளியே சொல்லக்கூடாது, போலீஸ்க்கு சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்தான் அப்படின்னும் போது இவன் பொய் சொல்றான், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க பாயும் போது ஒழுங்கா அமைதியா உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்னஸ் கிட்ட உன்னுடைய அட்ரஸ், போன் நம்பர், பேர்லாம் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. போயிட்டு யூரின் சாம்பிள் கொண்டு வாங்க, பாத்ரூம் அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் போது டேய் நீங்களும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ அங்க இருக்க 2 ரவுடி பசங்களை பார்த்து கண்ணை காமிக்கும் போது இவனுங்களும் நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு எப்ப நம்ம ஹீரோ வருவாரு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடியே அங்க ஒரு போலீஸ் வந்திருப்பாரு. அவர் இவனுங்க கத்தி வச்சிருக்கானுங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவனுங்களை பிடிக்க பார்க்கும்போது போலீஸையே அடிச்சு மட்ட பண்றாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. அந்த பாத்ரூமை லாக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோயும் கொலை பண்ண பார்க்கும்போது அங்க அடிப்பட்ட போலீஸ் கண்ணை முடிச்சு கண்ணால ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு, சண்டை போடுறாரு, இவரையும் கொலை பண்ணிடுறாங்க. இவருடைய கண்ணை நம்ம ஹீரோ புடுங்கி அவனுங்களுக்கு நேரா காமிச்சு மிரட்டிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடிடுறாரு. இப்போ இந்த எஸ்ஐ ஏசிபிக்கு கால் பண்ணி அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னும் போது நீ எல்லாம் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்ட, சீக்கிரமா அவனை தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ யாரு கண்ணுலயுமே மாட்டாம ரோட்டுக்கு போயிட்டாரு. ரோட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி அந்த விக்னேஷுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்கும் போது போனுக்கு சொந்தக்காரர் ஓடி போனை புடுங்கி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொன்ன, ஏதோ போலீஸ் துரத்துறாங்க, கொலை இல்லைன்னு சொல்ற, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல விக்னஸா ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பான். அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. அது நம்ம ஹீரோக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நேரா அந்த பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் பயந்துட்டு ஓடுறான். டே ஒழுங்கா நில்லு, நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஓடுறான். ஹீரோ விரட்டிக்கிட்டே போறாரு. அந்த பையன் ஒரு ரோட்டுக்கு குறுக்கால ஓடும் போது ஒரு கார் அடிச்சு தூக்கி இவனும் ஸ்பாட்லயே இறந்து போறான். ஐயோயோ இவனும் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டாரு. மச்சான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவன் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கும் போது டேய் நான் தாண்டா விக்னேஷ், வாடா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவரும் போயிட்டு வண்டியில ஏறிக்கிட்டு இங்க கிளம்புறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு 3 பேருமே மீட் பண்றாங்க. அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு கொலை தான். ஆக்சிடென்ட் ஆனாலே ஒரு குடும்பம் எப்படி சதஞ்சு போகும், அந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளே. ஆனா அது ஒரு கொலை, இதை நம்ம கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி அமிர்தாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அமிர்தாவுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் ஏதோ சண்டை போல. அவரு ஏசிபி உடைய ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு போன காசெல்லாம் வெளியே கொண்டு கொட்டி அப்படியே கொளுத்தி விடுறாரு. அங்க பொதுமக்கள்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. அம்மா அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு போது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பணம் தான். பணத்துக்காக என்னுடைய பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா இப்போ பார்த்தா சாம்பலா தான் திரும்பி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு சாகும் போது 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தா அப்படின்னும் போது பிரெக்னெண்டா இருந்தா அப்படின்னா அதுக்கு இவரு ஏன் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு 3 மாசம் பிரெக்னெண்டா இருந்தா, ஆனா புருஷங்காரன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல
கொடுமோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு உண்மையை சொல்லலான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு. நான் என் கண்ணால பார்த்தேன், ஒரு பையன் தான் பிடிச்சி லாரியில தள்ளி விட்டு போனான் அப்படின்னும் போது அந்த கொலகாரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஃபேஸை என்னால அடையாளம் கண்டு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லும் போது டே என்ன வந்து விளையாடிட்டு இருக்கியா, ஏதாவது ரெக்கார்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா நம்ம ஹீரோவை அடிக்க பாயும் போது ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினும் இங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்தது இவங்க 3 பேரும் யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோயினுடைய அம்மா ஹீரோக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி உன்னுடைய வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, உன்னை நம்பி வர என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்க போறியா, உன்னை பத்தி நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துறாத, அந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல விட்டு போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்தது ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு போறாங்க. நம்ம ஹீரோ சும்மா ஒரு பேக தூக்கி கொடுத்திருப்பாரு, அது ஃபுல்லா பணம் வந்திருக்கும். இவ்வளவு பணம் எப்படி அந்த பையனுக்கு கிடைச்சிருக்கும், இவ்வளவு பணம் அந்த பேக் முழுக்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. நம்ம அந்த பார்க்குக்கு போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ முழுசா வாங்கி பார்த்தா இதுக்கெல்லாம் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்க யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ கேட்கும் போது அன்னைக்கான ஃபுட்டேஜ் மட்டும் டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆனா டெலிட் பண்ணிட்டு போனவங்க ரெக்கார்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த எஸ்ஐ தான் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு சொல்றான். அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த போலீஸ்காரன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த போலீஸ்காரனும் போலீஸ்காரனுடைய ஃபேமிலியும் வெளியே போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்களும் வெளியே போறாங்க. இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனை நீ வெளியவே வெயிட் பண்ணு, அவன் வந்தான் அப்படின்னா கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அங்க அந்த எஸ்ஐயோடைய மனைவி எஸ்ஐயோடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல எஸ்ஐயோடைய செஸ்ட்ல அந்த டாட்டூ இருக்கு. டே மச்சான், என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்தான் இல்லையா, அந்த கொலைகாரனுடைய நெஞ்சில வந்துட்டு ஒரு குட்டி பாப்பாவுடைய காலடி தடத்தை டாட்டூவா போட்டிருந்தான், அது இவன் தான் போல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா எஸ்ஐ தான் கொலைகாரன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க ஒரு ஜாக்கெட்டை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அன்னைக்கு இந்த எஸ்ஐ கொலை பண்ணும் போது இந்த ஜாக்கெட் தான் போட்டிருந்தாரு. மச்சான் 100% ஷூரா சொல்றேன், கண்டிப்பா இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கே அள்ளு கிளம்புது. இந்த டைம்னு பார்த்து போலீஸ்காரனும் போலீஸ்காரனுடைய மனைவியும் திரும்ப வந்துட்டாங்க. எதையோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. மனைவி மட்டும் உள்ளுக்குள்ள வராங்க. மச்சான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. கதவை உடைச்சிட்டு தான் உள்ளுக்குள்ள போயிருப்பாரு. மனைவி வந்து பார்த்துட்டு கதவு உடைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு ஏங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐக்கு நல்லாவே புரியுது. இப்ப இந்த எஸ்ஐ குழந்தைய தொட்டில படுக்க வச்சுட்டு கையில கன்னோட வீடு முழுக்க சுத்தி வராரு. கண்டிப்பா யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணாடியில நம்ம ஹீரோ தான் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு கன்னோட உள்ளுக்குள்ள ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு என்ன ஷூட் பண்ணா குழந்தைய கொலை பண்றேன், ஒழுங்கு மரியாதையா அமைதியா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு அப்படின்னும் போது மனைவிக்கு ஒன்னும் புரியல. அவங்க செமையா கத்துறாங்க, என் குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது உன்னுடைய புருஷன் அமிர்தான்ற பொண்ண லாரியில தள்ளி கொலை பண்ணிட்டான், ஏன் கொலை பண்ணான்னு கேளு, ஒழுங்கா சொல்றா அப்படின்னும் போது நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கா சொல்லு, இல்லனா குழந்தையுடைய தலைய செவுத்துல இடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிட்ட போகும்போது ஆமா நான் தான் கொலை பண்ணேன், அந்த ஏசிபி தான் கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அந்த கன் அங்க வை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அமைதியா படுக்க வச்சுட்டு கன் எடுத்து ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன விஷயம் ஆச்சு, எதுக்காக ஏசிபி கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏசிபிக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஹஸ்பண்ட் மேல உயிரையே வச்சிருந்தாரு, இவங்க கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனையால ஏசிபிக்கு குழந்தை பெத்துக்க முடியாம போயிட்டு இருக்கு. அவங்களுடைய கருமுட்டையும் சரி அதே டைம்ல கர்ப்பப்பையும் சரி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு, உங்களுக்கு குழந்தை பிறக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால இந்த புருஷங்காரன் ரொம்ப சோகமாயிடுறான். ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு பதில் வேலைக்காரங்களுடைய பொண்ணு அமிர்தா வீட்டுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு பதிலா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணையே புருஷங்காரன் பார்த்துட்டே இருக்கான். அப்போ என்ன யோசிச்சான் அப்படின்லாம் தெரியல. நேரா போயிட்டு மனைவியை மீட் பண்ணி நம்ம எதுக்காக சரகசி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வேலைக்காரம்மாவுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம புருஷன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. நம்ம கேட்டா அந்த பொண்ணு கண்டிப்பா வாடகை தாயா இருக்க ஒத்துப்பா, எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், உனக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா, இதுல வந்துட்டு அவங்க கர்ப்பப்பை மட்டும்தான் அவங்களோட இதா இருக்க போது, குழந்தை நம்ம குழந்தை, என்னுடைய ஸ்பெர்ம் உன்னுடைய முட்டை, தயவு செஞ்சு சரகசிக்கு
ஓகே சொல்லு ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. புருஷங்காரன் என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு அப்படியே கேட்பா. இந்த பொண்ணுக்கு மனசு வரல அப்படின்னா கூட இவரு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு பேசிட்டாங்க, பொண்ணுடைய ஃபேமிலி கிட்ட பேசிட்டாங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. இப்போ இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிறா. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு பத்திரமா பாத்துக்கிறாங்க. இந்த போலீஸ்காரமாக்கு செமையா காண்டாகுது. நான் இருந்த இடத்துல இப்ப அந்த பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணை குழந்தைக்காக குடும்பமும் சரி என் புருஷனும் சரி ரொம்ப நல்லா பாத்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாகிறாங்க. சரி ஓகே, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே, குழந்தை பிறந்த உடனே இந்த பொண்ணு அடிச்சு வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனாவே இருந்திருக்காங்க. ஒரு நாள் டியூட்டி பார்த்துட்டே இருக்கும் போது இவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் அந்த பக்கம் போறாங்க. என்ன டாக்டர் எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு டியூட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி சரகசி ட்ரை பண்றோம் அப்படின்னும் போது, சரகசியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, உன்னுடைய கருப்பையும் சரி கருமுட்டையும் சரி குழந்தை பிறக்க தகுதியே இல்லாதது, அப்படி இருக்கும் போது எப்படி சரகசி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. உடனே அந்த சரகசிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஆமாமா உங்க புருஷன் தான் இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு, அவருக்கு குழந்தை தான் முக்கியம், உன்னுடைய கருமுட்டையா இருந்தானே அந்த பொண்ணுடைய கருமுட்டையா இருந்தானே, ஆனா என்னுடைய குழந்தையா இருக்கணும், என்னுடைய ஸ்பெர்ம் மட்டும் யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் அமிர்தாக்கு கூட தெரியாது அப்படின்னும் போது இவங்க காண்டோட போனை கட் பண்றாங்க. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இவங்களால அமைதியாவே இருக்க முடியல. அந்த பொண்ணுலாம் உயிரோடவே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கூட சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருந்தா அந்த குழந்தை என்னையா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது பொண்டாட்டியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நான் என்னமா பண்ண முடியும், எனக்கு ப்ரமோஷன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க, நம்ம குழந்தைக்கு ஒரு பிளாட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் இதுக்காக தான் பண்ணேன், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னும் போது உன்னை போயிட்டு நம்பி கூட இருக்கேன் பாரு, ஒரு பொண்ணை கொலை பண்ண, அதுவும் வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைய கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி குழந்தைய தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவனுக்கும் மனசு மாறிச்சு, இங்க பாரு நான் உன்னை காப்பாத்துறேன், நம்ம போயிட்டு ஏசிபி மேடம் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ போயிட்டு அந்த லேடி போலீஸை பார்த்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த பையனுக்கு வந்துட்டு வாய்ஸும் கண்டுபிடிக்க முடியாது, ஃபேஸும் கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இவன் வந்துட்டு ரொம்ப அப்பாவியா இருக்கான், இவனை நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும் போது எனது அவனை விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயவே இந்த பொம்பளை கொலை பண்றா மக்களே. இத பார்த்து பயந்து நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறாரு. 2 அடியால் அமைச்சு அவனை பிடிச்சி கொலை பண்ணுங்கடா அப்படின்னும் போது அவனுங்க விரட்டிக்கிட்டே போறாங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ போயிட்டு ஃப்ரெண்டுக்காரனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த வீடியோ பாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இது போதும் மச்சான் நீ தப்பிக்க, நம்ம நாளைக்கே போயிட்டு ஏதாவது பெரிய அதிகாரியை மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது அதிகாரிலாம் வேணாம், நம்ம போயிட்டு நீதிபதியவே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பி நம்ம ஹீரோ நீதிபதியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நீதிபதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த ஃபங்க்ஷன்லயே வச்சு மீட் பண்ணலான்னு போகும்போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது இப்போ பேசலாம் டைம் கிடையாது, வேற ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், என்ன தொல்லை பண்ணாத, நான் வந்ததுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது உங்ககிட்ட பேசணும் பேசணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ கண்டுக்காம உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அந்த பக்கம் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில வந்தவனுங்க இந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன காப்பாத்து சூர்யா, என்ன காப்பாத்து சூர்யா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் பைக் எடுத்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு போறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேற எங்கேயோ கார்ல ஏறி போறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்னடா 2 ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஏசிபி தான் நம்ம ஹீரோவை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் மாதிரியே முடியை கலர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கா. நம்ம ஹீரோவால ஃபேஸையும் வாய்ஸையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை ஆள் அரவமே இல்லாத பகுதிக்கு வர வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. கத்தியோட போகும்போது அங்க மாடிக்கு மேல சில மக்கள் இருக்காங்க, அதை இவங்க வேற பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய மடக்கி வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது நம்ம ஹீரோ ஹக் பண்ணவனே கண்டுபிடிச்சிட்டாரு, இது நம்ம லவ்வர் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு கைய வந்துட்டு ஒரு மாதிரி தடவிக்கிட்டே இருப்பா. இதே போல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பார்க்கும்போது வேற யாரோ தடவுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த போலீஸ்காரி தான் நம்மள ஏமாத்த வந்திருக்கா போல, நம்மள கொலை பண்ண பாக்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. போலீஸ்காரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஹக் பண்ணி என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆட்டோ பிடிச்சி ஆட்டோல ஏறி இங்க இருந்து கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும்போது இவங்க எந்த பக்கம் போறாங்களோ அதே பக்கம் தான் நம்ம ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு விடாம கால் பண்றாங்க. யாரு கால் பண்றா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன் எடுத்து பார்க்கும்போது இந்த போலீஸ்காரியும் பார்த்துட்டா அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே இந்த போலீஸ்காரியும் ஓடிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களும் ஓடி வராங்க. இங்க ஒரு சம ஃபைட்டுடைய முடிவுல நம்ம ஹீரோக்கு பின்னாடியே ஹீரோயின் ஓடி வரும்போது ஹீரோவால இதான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியல. ஏன்டி என்ன அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியே அட்டாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. மறுபடியும் சண்டை நடக்குது. சண்டையுடைய முடிவுல இந்த போலீஸ்காரியும் தலையில அடிபட்டுக்கிட்டு அந்த ரத்தம் வர மாதிரி பண்ணிட்டு ஓடி வரா. இந்த பக்கம் ஹீரோயினும் ஓடி வராங்க. ரெண்டு பேர்ல ஒரு பொண்ணு வந்துட்டு போலீஸ்காரி கொலை பண்ண பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு ரெண்டுமே ஹீரோயினா தெரியுது. ரெண்டு பேர்ல யார நம்புறது யார நம்ப கூடாது அப்படின்னே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய கையில கன்னு கிடைச்சிருக்கும். அந்த கன்னை தனக்கு தானே ஷூட் பண்ணிக்கிறாரு. ஷூட் பண்ணிட்டு பொத்துன்னு கீழே ஒழுகுறாரு. உண்மையான ஹீரோயின் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. இந்த போலீஸ்காரி கையில ஒரு கட்டையோட ஓடி வரும்போது இதான் போலீஸ்காரி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஷூட் பண்ணி நம்ம ஹீரோ சாகடிக்கிறாரு. நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியா இந்த பொண்ணு இறந்து போறா. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.